மண்டே ஈவினிங் அதில நான் எப்பவுமே விளையாடுறதுக்கு மாடிக்கு கூட்டு போவேன். மாடிக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடி டின்னருக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருவேன். மாடியில போய் சரியான ஆட்டம். துணி காய போட்டிருந்தேன். அத எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சேன். அதிரன் வந்து எனக்கு குட்டி குட்டியா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். பார்க்கவே செம்ம கியூட்டா இருந்துச்சு. எத்தன நாளைக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா பண்ற வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்புறமா பண்ணவே மாட்டாங்க ஹெல்ப் கேட்டாலும். ஸோ டின்னருக்கு வந்து சப்பாத்தியும், பொட்டேட்டோ கிரேவியும் தான் வைக்க போறேன். அதுக்கான ஆனியன் தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். சைட்லயே வந்துட்டு பொட்டேட்டோ கிரேவியும் வைக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் மறுநாளுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நான் நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன். பிகாஸ் அதிரன் வந்து நான் எந்திரிச்சா பின்னாடியே எந்திரிச்சு வந்துருவான். அப்போ ஒரு வேலையும் நம்மளால செய்யவே முடியாது. அதனால நான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வளர்ற வரைக்கும் இப்படி தான் நினைக்கிறேன். ஹஸ்பண்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சப்பாத்தி திரட்டுறப்போ அடியில ஒரு பேப்பர் வச்சிட்டீங்க அப்படின்னா, கவுண்டர் டாப் எப்பயுமே கொஞ்சம் நீட்டா இருக்கும். மாவா ஆகாம அத ஒரு கிளீன் பண்ணிட்டு இல்லாம 2 வேளைக்கு ஒரு வேலையா போயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க டின்னர் சாப்பிட்டுட்டு, மறுநாளுக்கு தேவையான சாப்பாடுக்கு தேவையான அரிசி, சாம்பார் மறுநாள் வைக்க போறோம். அதுக்கான பருப்பெல்லாம் ரெடியா கவுண்டர் டாப்லயே எடுத்து வச்சுட்டு, நாங்க போய் தூங்க போயிட்டோம். கிச்சன் இப்படி தான் நீட்டா இருக்கு. மறுநாள்